الله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயகன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவால் இருலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபீன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய குறுகிய கால வாழ்க்கையிலே அல்லாஹ் எதை எடுத்து நடக்குமாறு கூறுள்ளானோ அதை எடுத்து நடந்தும், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எதனை செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கியுள்ளானோ அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுடைய விலக்கல்களை விட்டும் தவிர்ந்திருக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல உலக வாழ்க்கை என்று மனிதர்களாகிய எமக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறது மிகவுமே குறுகிய ஒரு சின்ன குறுகிய கால வாழ்க்கை. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த வாழ்க்கை தான் முடிவு பண்ண போகுது. உங்களுடைய நிரந்தரமான வாழ்க்கையினுடைய நிலைமைய முடிவு பண்ண போகுது இந்த 50 வருஷம் 60 வருஷம் தான். சில வேளை ஒரு ஆள் உலகத்தில் 50 வருஷம் தான் வாழ்ந்திருப்பார், 60 வருஷம் தான் வாழ்ந்திருப்பார். சுப்ஹானல்லாஹ், இந்த 50-60 வருஷம் முடிவு பண்ண போகுது. எத்தனை 1000 வருடங்கள் அதுக்கு பின்னால அழிவே இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில அல்லாஹ் இந்த மனிதனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பானா நரகத்தை கொடுப்பானா என்றது நானும் நீங்களும் இன்றைக்கு செஞ்சு கொண்டிருக்கிற அமல், எங்கட அமல் இபாதத்துவல், நாங்க செய்யக்கூடிய வியாபாரம், நாங்க அடுத்தவர்களோட நடந்து கொள்ற இந்த முறைகள், இவைகளை வச்சுதான் ரப்பு முடிவு பண்ண போறான். இன்னாருக்கு சொர்க்கம் இன்னாருக்கு நரகம் என்றத அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முடிவு பண்ண போறான். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் அனைவருக்கும் கண்ணுக்கு பின்னால மறைச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாலிஹான நல்ல மனிதனுடைய ரூஹ் எப்படி கைப்பற்றப்படும் என்ற ஒரு ஹதீஸ்ல மிக அழகாக விளங்கப்படுத்தினாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நல்ல மனிதர் உலகத்துல எப்பயோ ஒரு நாள் நான் இந்த நேரத்தை சந்திப்பேன் என்ற சிந்தனையிலேயே வாழ்ந்த ஒரு மனிதர், இந்த மனிதனிடத்துல மலக்குமார் ரூஹ் எடுக்க வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஸலத் இலைஹி மலாயிகத்துன் பீதுல் வுஜூஹ். ஒரு மலக்கு வாரல்ல, ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது வாரல்ல. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிறைய மலக்குமார்கள் முகமெல்லாம் வெண்ணிறமான நிலைமையில அது எப்படி வர்ணிச்சாங்க தெரியுமா? கஅன்ன வுஜூஹஹுமுஷ் ஷம்ஸ். அந்த ரூஹ கைப்பற்றவார் அந்த மலக்குமார் ஒவ்வொருவருடைய முகமும் எப்படி சூரியன் இருக்குதோ இந்த மாதிரி சூரியன் மாதிரி மினுங்கி கொண்டு இருக்குன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வார அந்த மலக்குமார்கள் ஃபயஜ்லிஸூன மின்ஹு முத்தல் பஸர். அந்த மனிதனுக்கு கண்ணிட்டிய தூரத்துல பக்கத்துல வந்து அந்த மலக்குமார் உட்காருவாங்க. அந்த மலக்குமார், அன்பானவர்களே, மிக அழகான தோட்டத்துல அந்த மனிதனை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தலுமோ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வார மலக்குமார் முதலாவது அந்த சில நிமிடங்கள்ல உயிரை பிரிஞ்சு அடுத்த வாழ்க்கைக்கு போவைக்கிற அந்த மனிதன் சொல்லுவாங்களாம், முதலாவது லா தஹாஃபு, பயப்புற்றவானம், எங்களைய பார்த்து பயந்திரவானம். ஒரு மனிதன் அல்லாஹுடைய படைப்பு மலக்கு எப்படி இருப்பாங்கன்றத அவனுடைய வாழ்க்கையில முதலாவது பார்க்கிற தருணம் தான் அந்த சக்கராத்துடைய டைம். மலக்குகளை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம், பயான் கேட்டிருப்போம். ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நாங்க கண்ணால யாருமே இன்னும் பார்த்தது கிடையாது.
அந்த மலக்கு எப்படி இருப்பாங்க, அந்த ரூஹ கைப்பற்றவார மலக்குமார்கள் எப்படி இருப்பாங்க என்றத சகோதரர்களே நானும் நீங்களும் பார்க்கிற தருணம் தான் அந்த சக்கராத். அந்த மனிதனுக்கு பயம் வரும், இது யாரு, ஒரு புதிய படைப்பு, நான் தனிய உலகத்துல இவ்வளவு காலம் எல்லாத்தோட வாழ்ந்த நான் இப்போ ஒரு தனிய ஒரு பயணம் போறேன். அந்த பயணம் மஹ்ஷர் வரக்காட்டியும் சில வேளை கபருளுக்கு 5000 6000 10,000 எவ்வளவு காலம் கூட இருக்கலாம் என்ற பயம் அந்த மனிதனுக்கு இருக்குமா? அந்த சாலிஹான நல்ல மனிதன் அந்த மலக்குமார் சொல்லுவாங்களா, முதலாவது செய்யற சொல்லி செய்தி லா தகாஃபு, பயப்படவானம். அந்த மனிதனுக்கு ஒரு கவலை இருக்குமாம், என் குடும்பத்தை விட்டுட்டு போறேன், மனைவி மக்கள் விட்டுட்டு போறேன். அன்பானவர்களே, அந்த மனிதன் அடுத்த உள்ளத்தில் இருக்கிற ஒரு கஷ்டம் தான் அந்த கவலை. அந்த கவலையை நீக்குவாங்களாம். லா தஹ்ஸனு, கவலையும் பற்றவானம். இது ரெண்டையும் எடுத்து போட்டுட்டு தான் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரிவாயத்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதனுடைய தலைமாட்டுல உட்கார்ந்து அந்த மனிதனுக்கு மிக அழகான வார்த்தையை சொல்லுவாங்களாம், ஐயத்துஹன் நஃப்ஸு த்வையிபா, மனமான அழகான நல்ல ஒரு ஆத்மா, நல்ல ஒரு ரூஹ், நீங்க உங்களோட உடம்புல இருந்து வெளியே வாங்க. உஹ்ருஜி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் வாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கம் வாங்க, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் வாங்க. அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடம்புல இருந்து ரூஹ் பிரிஞ்சால் எங்களோட உடம்ப கஃன் செய்யறதுக்கு தான் நாங்க இன்றைக்கு கண்ணால பாக்குறோம் அந்த வெள்ளை புடவை. அந்த வெள்ளை புடவைக்கு மேலால அத்தார பூசுவோம், சந்தனங்களை போடுவோம், அந்த ஜனாசா நல்ல வாசமாக இருக்கணும் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நல்ல ஆத்மாவினுடைய அந்த ரூஹ எடுத்து போறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலக்குமார்ட்ட சொர்க்கத்திலிருந்து கஃன் அனுப்புவானா. அன்பானவர்களே, உடம்பு தான் துன்யால இருக்கக்கூடிய கஃன்ல போகும், அந்த ரூஹ் எப்படி போகும் தெரியுமா? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஃனும் மின் அக்ஃபானில் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து கஃன் எடுத்துக்கொண்டு, வஹனூத்தும் மின் ஹனூத்தில் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து வாசன பொருட்கள் எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த உடம்புல இருந்து ரூஹ கலட்டினத்துக்கு பின்னால அடுத்த தருணமே அந்த ரூஹ இந்த கஃன்ல வச்சு அப்படியே அல்லாஹ்வின் பக்கம் அந்த ரூஹ் எடுத்துட்டு போயிட்டுருவாங்க. எல்லாரும் அழுகுறாங்க, வீட்டுல பொடிய வச்சுக்கொண்டு அழுகுறாங்க, ரூஹ் அங்க இல்ல. வாப்ப மவுத்து எல்லாரும் வீட்டுல அழுவ. அன்பானவர்களே, ரூஹ் எங்க இருக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வார மலக்குமார் அந்த ரூஹ் எடுத்துக்கொண்டு அப்படியே வானத்தின் பக்கமாக போவாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ரூஹ எடுத்துட்டு போற டைம்ல அந்த ரூஹ்ல இருந்து வார வாசம் தானே, அந்த ரூஹ்ல இருந்து வார வாசம் முழு உலகத்திலையும் அப்படி ஒரு வாசம் இருக்காது என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, முதலாவது வானத்துக்கு போவாங்க, எல்லா மலக்குமாரும் கேட்பாங்க, மா ஹாதிஹி ரூஹு த்வையிபா, இது யாருடைய மிக அழகான ஒரு நல்ல மனிதர் வாரமாயிருக்குது. கொண்டு போற மலக்குமார் சொல்லுவாங்களாம், ஃபுலான் இப்னு ஃபுலான். அன்பானவர்களே, அவருடைய பெற்றோர்களுடைய பேரையும் வச்சுதான் சொல்லுவாங்களாம், இன்னாருடைய மகன் இன்னார் தான் இது வாரது. அன்பானவர்களே, அவங்க எல்லாம் சலாம் சொல்லி வர்ணிச்சு சலாம் சொல்லி, இங்க எல்லாரும் துன்யால மையத்துல வேலை நடக்குது, எல்லாரும் அழுகையோடு இருக்கிறாங்க. ரூஹ் எங்க இருக்குதுண்டா, ஒரு வந்த மலக்குமார் அப்படியே அந்த ரூஹ அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யறதுக்கு முன்னால அல்லாஹ்வின் பக்கம் ஒரு துவர் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ரூஹ. அன்பானவர்களே, 7 வானத்துக்கு போனதுக்கு பின்னால அல்லாஹ்க்கு முன்னால் அந்த ரூஹ் முன்வைக்கப்படும். அல்லாஹ் சொல்லுவான மலக்குமாருக்கு, இந்த மனிதன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்தது இந்த சொர்க்கத்துக்காக வேண்டித்தானே, நான் என்னத்தை தயாரிச்சு வச்சுக்கிறேன் கொண்டு போயிட்டு இந்த மனிதனுக்கு காட்டுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மையத்தை கழுவுறதுக்கு எவ்வளவு நேரம் போகுமோ அந்த அளவு உள்ள நேரம் அந்த ரூஹ் சொர்க்கத்துக்குள்ளால கொண்டு போகப்படுவான். உடம்பு இங்க இன்னும் மூட்டல, எல்லாரும் அழுவ. அன்பானவர்களே, ரூஹ் எங்க தெரியுமா? சொர்க்கத்துல. ரூஹ் சொர்க்கத்துல சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யற நேரம் வரும் பொழுது வீட்டில இருந்து எடுத்து அந்த குளிப்பாட்டி முடிஞ்சு இருக்க போறது தான் அந்த மலக்குமார் திருப்பி அந்த ரூஹ சொர்க்கத்திலிருந்து கொண்டாந்து அந்த ரூஹ் அந்த உடம்பினுடைய கஃனுக்கும் உடம்புக்கும் மத்தியில இருக்கும். ஜனாசாவை தூக்கிட்டு செல்லும் பொழுது அந்த மனிதனுடைய ஆத்மா அந்த ரூஹ் அந்த உடம்புக்கும் கஃனுக்கும் இடையில இருக்கும். அந்த ரூஹ் தான் சொல்லுமாம், இதெல்லாம் பார்த்துட்டு வந்த அந்த ரூஹ் சொல்லுமாம், கத்திமூனி கத்திமூனி, கொண்டு போற இடத்துக்கு அவசரமா கொண்டு போய் தனியே வச்சிருங்க, கொண்டு போற இடத்துக்கு அவசரமா கொண்டு போய் தனியே வச்சிருங்க. அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, சில மக்கள் எழுதுறாங்க, இந்த சொர்க்கத்தை பார்த்த இந்த ரூஹிக்கு தானே முழு ஊடே அழுவலிக்குது,
சில கட்டத்துல பாக்குறோமா இல்லையா, ஜனாசா வீட்டுகள்ல வாப்பட பிரிவு 4 பிள்ளையும் அள்ளூரா, மனைவி மயங்கி மயங்கி கீழே விழுவுறா, அந்த பிரிவை தாங்கையில அவ்வளவு இறக்கம். அன்பானவர்களே, இந்த ரூஹுக்கு சும்மா சரி சொல்லப்பட்டால், நான் உங்களுக்கு 50 வருஷம் டைம் தாரேன், இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு வாங்க என்று சும்மா சரி சொல்லப்பட்டால், அந்த ரூஹ் சொல்லுமாம், யா அல்லாஹ், எனக்கு என் பிள்ளைகளோ என் மனைவியோ என் சொத்துகளோ என் வீடோ ஒன்றும் இந்த துனியாவே வானம், யா அல்லாஹ், நான் சில நேரங்களுக்கு முன்னால பார்த்து இடத்த கொண்டு போய் தனியை விட்டுடுறோம் அப்படி இருக்கும். அன்பானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் ஒரு நேரம் வாரத்துக்கு இருக்குது. அந்த நேரத்தை சந்திச்ச அடுத்த நிமிஷம் நாங்க இந்த துனியாவை தூக்கி எறிஞ்சிருவோம். எங்களோட புள்ளையிலே வானம் என்று சொல்லிடுவோம். இன்னைக்கு ஒரு வாப்பா கிட்ட கேட்டா, என் பிள்ளைக்கு நான் உசுர கொடுக்க ரெடியாகிற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருப்பாருன்னு, அது பெத்த வாப்பா, பெத்த தாய். அன்பானவர்களே, இந்த உம்மா வாப்பா சொல்லுவாங்களாம், எனக்கு இந்த புள்ள வானம் என்றுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட கண்ணுக்கு பின்னுக்கு மறைச்சு வச்சிருக்கிறது அவ்வளவு இன்பமானது. சகோதரர்கள், கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதனை கொண்டு போயிட்டு கபருளுக்கு வச்சதுக்கு பின்னால அந்த கபரை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கும் பொழுது சொன்னாங்க, இன்னலில் கப்ரி பக்தன், கபர் அல்லாஹ் எப்படி படிச்சு வச்சிருக்கிறான் என்றால், வைக்கப்படுறது ஒரு நல்ல மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு பாவியாக இருந்தாலும் சரி, அந்த கபர் அந்த மனிதனை நெருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் கபருடைய டிஃபால்ட் அப்படித்தான், அல்லாஹ் கபர் அப்படித்தான் படிச்சு வச்சிருக்கான். கபருடைய தன்மையே மனிதனை நெருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கபர்ல அந்த மனிதனை கபர் நெருக்கும் பொழுது அந்த மனிதன் உலகத்துல பேணி பாதுகாத்து செஞ்சு வந்த சில அமல்கள் அந்த மனிதனை கபருடைய நெருக்கடியிலிருந்து பாதுகாக்கும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கபர் தலமாட்டு பக்கத்தால வந்து வேதனையை கொடுக்கும் பொழுது அந்த மனிதனுடைய தலமாட்டால வந்து பாதுகாக்கிற ஒரு அமல் இருக்குது என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் அந்த மனிதன் உலகத்துல பேணி பாதுகாத்து செய்து வந்த, அந்த மனிதன் பேணி பாதுகாத்து தொழுந்து வந்த தொழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தலமாட்டால வரும் பொழுது மா கிபலி மதுஹலுன், ஏண்ட பக்கத்தால உங்களுக்கு உள்ளுக்கு நுழையலாண்டுவோம். வலது பக்கத்தால வரும் பொழுது நோம்பு சொல்லுமா, மா கிபலி மதுஹலுன், எங்கட பக்கத்தால உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இல்ல. அடுத்த பக்கத்தால வரும் பொழுது அந்த மனிதன் கொடுத்த ஜகாத் சொல்லுமா, இங்கிட்டால நாங்க பிளாக் பண்ணி வச்சுக்கிறோம், உங்களுக்கு செய்யல, இது அவ்வளவு நாங்க பாதுகாத்து வச்சுக்கிறோம் மனிதன். அந்த மனிதனுடைய கால் பக்கத்தால வரும் பொழுது ஹதீஸ்ல வருவது சகோதரர்களே, அந்த மனிதன் செஞ்ச நல்ல உபகாரங்கள், சதகாக்கள், அந்த மனிதன் உலகத்துல உறவுகளை பேணி நடந்தது, இந்த நல்ல அமல்கள் எல்லாம் கால் பக்கத்தால் அந்த மனிதனை பாதுகாத்து சொல்லுவான். மாக்கிபலி மதுஹலுன், எங்கட பக்கத்தால உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இல்ல. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதனை அந்த கபருடைய வேதனை, கபருடைய நெருக்கடியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு அமல் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதன் பேணி பாதுகாத்து தொழுந்து வந்த தொழுகை. அன்பானவர்களே, தொழுகைந்து வரும் பொழுது நிறைய எக்ஸ்கியூஸ்கள் நாங்க எங்கட மார்க்கத்துல மற்ற விஷயங்களுக்கு பார்ப்போம். தொழுகைந்து வரும் பொழுது எங்கட மார்க்கம் ஸ்ட்ரிக்டாக சொன்ன ஒரு விஷயம் தான், எந்த காரணத்தை கொண்டும் தொழுகை விட்டுறதுக்கு இயலாது. அது எப்படியாப்பட்ட ஒரு நிலைமையாக இருக்கட்டும், உங்களுக்கு நின்று தொழிலாட்டி சரி உட்கார்ந்து தொழுங்க, உட்கார்ந்து தொழிலாதா சாஞ்சி கொண்டு சரி தொழுங்க, சாஞ்சி கொண்டும் தொழிலாதா தூங்கி கொண்டு படுத்துக்கொண்டு சரி தொழுங்க, அப்படியும் செய்யலாதா தூங்கி கொண்டு உங்களோட சைக்கினையால தொழுங்க, அப்படியும் செய்யலாட்டி உங்களோட உடம்பு ஒன்றுமே பங்கன் ஆகுது இல்ல, உள்ளம் மட்டும் வேலை செய்து உங்களோட உள்ளத்தால நீங்க தொழுந்து முடிக்கணும். சுப்ஹானல்லாஹ், தொழுகைக்கு எங்களோட மார்க்கம் சொன்னது இதுதான். நீங்க ஆகாயத்தில் இருக்கிறீங்க, வானத்தில் இருக்கிறீங்க, பூமிக்கு மேல இல்ல, கட்டாயம் தொழுக நேரம் வந்தா தொழுவுங்க. நீங்க ஆகாயம் இல்ல, இங்க பூமியில இருக்கிறீங்க தொழுவுங்க, கடல்ல இருக்கிறீங்க தொழுவுங்க, கடலுக்கு உள்ளால் இருக்கிறீங்க தொழுவுங்க. தொழுகைய எந்த காரணத்தை கொண்டும் தவற விடுறதுக்கு முடியாது. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, கலிமாவை சொல்லி நானும் நீங்களும் ஒரு முஸ்லிம் ஆகிட்டால் அதுக்கு அடுத்தது 5 நேரம் தொழுகையை மஸ்ஜிதுல தொழுகிற பழக்கங்கள் உருவாக்கக்கூடியவர்களாக ஆகும். அன்பானவர்களே, எந்த மனிதனிடத்துல தொழுகை இல்லையோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விடுத்தங்கள் ஹதீஸ்ல வருவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி நிலைமை, கடைசி சில நாட்களை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க சகோதரர்கள். அதுல பல விஷயங்கள், அதுல ஒரு விஷயத்தை நாங்க கவனிக்கணும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பலகீனம் என்றா,
ரெண்டு சஹாபாக்களுடைய தோல்ல கைய போட்டுக்கொண்டு நடக்கலா. ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய ரெண்டு முபாரக்கான கால் பாதங்கள் அப்படியே பூமியில தேய்பட்டு கொண்டு போறத நாங்க பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காலை கீழே வச்சு நடக்கிற அளவுக்கு உடம்புல அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீக்காக இருந்தாங்க. ரெண்டு காலும் அப்படியே பூமியில தேய்பட்டு கொண்டு போயிட்டு அந்த சஹாபாக்களுக்கு ஒரு உபதேசம் என்ன தெரியுமா சொன்னாங்க? முதலாவது அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகைன்னு நோக்காத்தினாங்க. தொழுகையை விட்டுறது கேளாது. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண் குருடான சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் பள்ளிக்கு வாரேன். அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் மஸ்ஜிதுக்கு வாரேன், சில கட்டங்கள்ல சுபஹுடைய நேரத்துக்கு எனக்கு பள்ளிக்கு வாரத்துக்கு கொஞ்சம் தடையாக அமைதேன் என்றால் என்னைய பள்ளிக்கு கூட்டி வாரத்துக்கு ஒரு கைட் ஒன்று இல்லாம போகுது. இருட்டின் காரணமாக என்னை அவங்களுக்கு விளங்குது இல்ல. எனக்கு பள்ளிக்கு என்னை கூட்டி வாரத்துக்கு ஒரு கைட் ஒன்று கிடைக்குது இல்ல. இருட்டின் காரணமாக என்னை அவங்களுக்கு விளங்குது இல்ல. மற்ற தொழுகைக்கு நான் எப்படி சரி சமாளிச்சு பள்ளிக்கு வாரேன், சுபஹுடைய தொழுகைக்கு மட்டும் எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் ஒன்று கிடைக்குமா? நான் அந்த ஃபஜ்ருடைய தொழுகை வீட்டுல தொழுகிறதுக்கு வந்து கண் விளங்காதவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்க, ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி கிட்ட கேட்டாங்க, ஹல் தஸ்மஉ நிதா அல் முஅஸ்ஸின், உங்களுக்கு முஅஸ்ஸின் மஸ்ஜித்ல அஸான் சொல்ற சத்தம் கேக்குதாண்டாங்க. அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், எங்க வீட்டு எந்த அளவுக்கு தூரத்துல இருந்தா பள்ளியில சொல்ற அஸான் நல்லா எனக்கு கேக்குது. அந்த டைம்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, இதன் லா அஜிது லக ருக்ஸதன், அப்படி என்றால் நீங்க பள்ளிக்கு வந்து தொழாமைக்கிறதுக்கு மார்க்கத்துல எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் இல்லைன்னு யாருக்கு சொன்னாங்க தெரியுமா? கண் குருடானவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ் ரெண்டு கண் பார்வையை நல்லா தந்திக்கிறான். எங்கட வீடு மஸ்ஜிதுக்கு நடந்து வார தூரத்துல இருக்குது, அல்லது அதை விட தூரத்துல இருக்குது. மாஷா அல்லாஹ் வாரத்துக்கு வாகனம் இருக்குது. எங்கட எல்லா தேவைகளையும் எங்கட வாகனத்துல செஞ்சு கொள்றோம். ஆனா மஸ்ஜிதுக்கு நானும் நீங்களும் பள்ளிக்கு வந்து சுபஹ தொலாட்டி அல்லாஹ் கிட்ட நானும் நீங்கள் என்ன பதில் சொல்ல போறோம்? சகோதரர்கள், என்ன பதில் சொல்ல போறோம்? எம்மில் சிலர் இருக்கிறாங்க, அவர்களுடைய தொழுகையினுடைய நிலைமை எடுத்து பார்த்தால் மஸ்ஜிதுல 5 நேரம் தொழுறாங்க, ஆனா மஸ்ஜிதுல தொழுது இல்ல, அவர் வீட்டுல தொழுற பழக்கத்தை உருவாக்கி இருக்கிறார். ஆண்களாக எங்களைய மார்க்கம் பார்த்து சொல்லுது, 2 விஷயம் சரியா செய்யணும். முதலாவது அஸான் சொன்னால் நேரத்துக்கு பள்ளிக்கு தொழவாரது. 2வது தொழக்கூடிய தொழுகை மஸ்ஜிதுகள்ல தொழப்படும். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் ஒரு மஸ்ஜிதுக்கு சுபஹுடைய நேரத்துல தொலை வைத்திருந்தோம். அதுல இருக்கக்கூடிய ஒரு சகோதரரை பார்த்து சொன்னாங்க, இவருடைய வீட்டில இருந்து பள்ளிக்கு நடந்து வாரத்துக்கு ஒரு நேரத்துக்கு 45 நிமிஷம் பிடிக்க வேண்டாம், 45 மினிட்ஸ் பிடிக்க வேண்டாம். அன்பானவர்களே, ஒரு விடுத்தம் வாரத்துக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய வீடு அமைச்சிக்கிறான். எப்படின்னா 2 பள்ளியில பாங்கு சொல்ற சத்தம் எங்களுக்கு சிலருக்கு கேட்குது. அன்பானவர்களை, இப்படி இருந்தும் நாங்க மஸ்ஜிதுக்கு வராட்டி, மஸ்ஜிதுல வந்து தொலாட்டி மற்ற எல்லா காரியங்களையும் சரியாக செய்கிறோம். ஆனா மஸ்ஜித் என்று வரும் பொழுது பள்ளியில வந்து தொழுறதுக்கு மிகவுமே ஒரு பலகீனமான ஒரு நிலம் உருவாகும். மஸ்ஜிதுகள்ல ஃபஜ்ருடைய அட்டெண்டன்ஸை பார்த்தோம்னா ஃபஜ்ருக்கு ஜமாத்தோட தொழக்கூடியவர்கள், அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, பலகீனத்துக்கு மேல பலகீனம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அப்படியாப்பட்ட வீடுகள்ல பரக்கத் உருவாக்க மாட்டான். சகோதரர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் ரிஸ்க் அல்லாஹ் பிரிச்சு கொடுக்கிற நேரம் வந்து சுபஹுடைய நேரம், அதிகாலையினுடைய நேரம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபி புகூரிஹா, யா அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு அதிகாலை நேரத்துல பரக்கத் செஞ்சிருன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க. இன்னைக்கு ரிஸ்க தேடுறோம், எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு ரிஸ்க தேடுறோம். ஃபஜ்ருக்கு ஒரு நாளும் அவர் எழுப்பினது கிடையாது. அல்லாஹ் ரிஸ்க் அந்த மனிதனுக்கு கொடுக்க மாட்டான். உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு மனிதனுடைய ரிஸ்க் அபிவிருத்தி ஆகுறதுக்கு சுபஹுடைய ஃபஜ்ருடைய தொழுகை ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக அமையும். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஃபஜ்ருடைய தொழுகையை நினைச்ச மாதிரி எங்களுக்கு மிஸ் பண்றதுக்கு இயலாது. மாஷா அல்லாஹ் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எழும்புறாரு இல்ல, ஆனா ஒரு 1 hour தாண்டி ஸ்கூலுக்கு குடும்பமே எழும்புறாங்க. சில வீடுகளை நாங்க பாக்குறோம் சகோதரர்களே, அந்த வீடுகள்ல அதிகாலை நேரத்துல ஃபஜ்ருடைய நேரத்துல அந்த முழு வீட்டுல ஒரு ஆள் சரி எழும்புறது கிடையாது, எல்லாருமே தூக்கம். அந்த வீட்டுல பரக்கத்தை எப்படி எதிர்பார்க்க போறோம் சகோதரர்களே? அந்த வீட்டுக்கு எப்படி நிம்மதி வரும் சகோதரர்களே? அதிகாலை நேரம், சுபஹுடைய நேரம், அஸான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரம், அந்த வீட்டுல யாருமே ஃபஜ்ருக்கு எழுப்பினதே கிடையாது. ஆனால் தவறாம 6 மணிக்கு
ஸ்கூலுக்கு எழும்பக்கூடிய எத்தனையோ குடும்பங்களை நாங்க இன்றைக்கு பாக்குறோமா இல்லையா? நாங்க எதை நாங்க முன்னோக்குறோமோ, எந்த விஷயத்துல நாங்க நினைக்கிறோமோ சகோதரர்களே, எதை பிரையோரிட்டைஸ் பண்றோமோ அன்பானவர்களே, அதுதான் இதனுடைய எதிர்ப்பாக வரும். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு சஹாபாக்கள் வருவாங்க மஸ்ஜிதுல தொழுகிறதுக்கு. மஸ்ஜிதுல முன்சஃப்ல இடம் பிடிக்கிறதுக்காக வேண்டி வருவாங்க. ஹலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய அவருடைய கடைசி தொழுக சகோதரர்களே, இந்த உலகத்தில் அவர்கள் கடைசியாக தொழுந்த தொழுக அவர் தொழுவிச்ச ஃபஜ்ருடைய தொழுகை. ஃபஜ்ருடைய தொழுகை முஸல்லாவுக்கு வந்து தக்பீரை கெட்டுறாங்க, தொழுகிறாங்க. அன்பானவர்களே, ஹஜ்ரத் அம்ர் இப்னு மைமூன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, சொல்றாங்க, நான் கலீஃபா தொழுவிக்கும் பொழுது நான் 2வது சஃபில் இருந்தேன். நான் நடக்கக்கூடிய இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தேன். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, முதலாவது ரக்காத்தை தொழுவிச்சிட்டு சுஜூதுக்கு போனது தான் தாமதம். எங்களுக்கு என்னான்றது விலங்கல்ல. ஹலீஃபட வாயால கத்தலனியல் கல்பு, ஒரு நாய் என்னைய கொண்டு விட்டதுன்னு ஒரு சத்தம் வந்துச்சு. இருட்டாக இருந்துச்சு, என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு விலங்கல்ல. அபு லுஅ்லுஅ அல் மஜூசி என்று சொல்லக்கூடியவர் ஹலீஃபாவை கொல்லணும் என்பதற்காக வேண்டி ஒரு ஆயுதத்தை செஞ்சு ஹஜ்ரத் ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுஜூதுக்கு போக காட்டியும் இருந்து 9 விடுத்தம் ஹலீஃபாவினுடைய உடம்பில் குத்தப்பட்டது. சீராவுடைய கிதாபு எழுதப்பட்டுச்சு. ஹஜ்ரத் அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஸல்லால் அப்படியே வானத்தை பார்த்து விழுந்திருக்கிறாங்க. குத்தப்பட்டதனுடைய தாக்கம் அப்படியே மேல பார்த்து உறங்கின வாக்குல இருக்கிறாங்க. கடைசி குத்து எங்க குத்தப்பட்டுச்சு என்றால் அவர்களுடைய தொப்புளுக்கு சரியாக கீழே. இந்த குத்து தான் மிகவும் டீப்பாக பயங்கரமாக குத்தப்பட்டுச்சு. அன்பானவர்களே, இரத்த கரையோட முஸல்லால ஃபஜ்ருடைய தொழுகையில இடையில இருந்து கொண்டிருக்கிறாங்க. ரிவாயத்துல வருவது ஹலீஃபா அவர்கள் பின்னால தொழுது கொண்டிருந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலை பிடிச்சி சைக்கின செஞ்சாங்க. முன்னால வந்து ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவி. அன்பானவர்களே, தன்னுடைய உடம்ப பத்தியோ என்னைய யாரு கொண்டதுன்றதோ ஒன்றும் பார்க்கல. ஃபஜ்ருடைய தொழுகை முன்னால வந்து தொழுவிச்சு முடிக்கப்படணும். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு முன்னால வந்து இன்னா அத்தைனாக்கல் கௌசர் என்ற சிறிய சூரா ஓதி ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுந்து முடிக்கிறாங்க. அன்பானவர்களே, தொழுந்து முடிச்சிட்டு நீண்ட சம்பவம் ஹஜ்ரத் அமீருல் முஃமினீனை பார்க்கறாங்க. அப்படியே அன்கான்ஷியஸாக ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே விழுந்திருக்கிறாங்க. உடனே பக்கத்துல தனது மகனுடைய வீடு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடு தான் பக்கத்துல நெருக்கமாக இருந்துச்சு. சஹாபாக்கள் தூக்கிட்டு கொண்டு போயிட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பாட்ட பார்க்கறாங்க. அன்பானவர்களே, பிதாயா நிஹாயா என்ற கிதாப்ல ஒரு அழகான செய்தி எழுதப்பட்டிருக்குது. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே பயங்கரமாக குத்தப்பட்டு தாக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் உடம்புல ரூஹ் இருக்குது, எழும்புறாங்க இல்ல. எழுப்பாட்டும் பொழுது ஒரு சஹாபி அறிவுரை சொன்னாராம், ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை என்றால் அதுக்கு மாதிரி அவருடைய உள்ளம் துடிக்கும் அளவுக்கு, தொழுகைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு உலகத்துல வேற ஒன்றுக்கும் கொடுக்கல. அதனால ஹலீஃபாட காது கிட்ட போயிட்டு நாங்க தொழுகை நினைவு காட்டி பார்ப்போம் அவர் எழும்புறாராண்டு. சுப்ஹானல்லாஹ் சகோதரர்களே, ஹஜ்ரத் ஹலீஃபா அவர்கள் மயங்கி விழுந்திருக்கிறாங்க. காது கிட்ட போயிட்டு சொல்லப்பட்டுச்சு அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை நினைவு காட்டப்பட்டுச்சு. அன்பானவர்களே, திடுக்கிட்டு ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல எழும்பினதாக சரித்திர கிதாபுகள்ல வருது. கண்ணியமானவர்களே, எழும்பினாங்க. எழும்பினத்துக்கு பின்னால கேட்ட முதலாவது செய்தி என்ன தெரியுமா? என்ற நிலம் என்ன, எனக்கு ட்ரீட் பண்றதுக்கு ஒரு டாக்டர் அவசரமா வர சொல்லுங்க, அல்லது எனவே யாரு கொலை செஞ்சது இல்ல. கேட்ட முதலாவது செய்தி அஃபல்லன்னாஸ், மக்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுந்து முடிச்சாங்கல்ல, அதுதான் கேட்டாங்க. இடையில ஃபஜ்ருடைய தொழுகையில மயங்கி விழுந்தவர் மகன் கிட்ட சொன்னாங்க, தண்ணியை கொஞ்சம் கேட்டாங்க, தண்ணி கொண்டாட சொன்னாங்க. மகன் சொல்றார், நான் நினைச்சேன் வாப்பா தாகத்தின் காரணமாக குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டார் என்று நான் நினைச்சேன். என்னுடைய தந்தை அதே நிலைமையில் அந்த தண்ணியால வுது செஞ்சு ஃபஜ்ருடைய தொழுகையை பரிபூர்ணமா தொழுது முடிச்சார். அந்த தண்ணியினால வுது செஞ்சு அந்த ஃபஜ்ருடைய தொழுகை, இடையில ஃபஜ்ருடைய தொழுகை அவருக்கு மிஸ் ஆகிச்சு. அந்த தொழுகை அப்படியே வுது செஞ்சதுக்கு பின்னால என்னுடைய மகன், அது என்னுடைய தந்தை அந்த இடத்துல ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது முடிச்சார். அன்பானவர்களை, சஹாபாக்கள் சொல்றாங்க, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு பின்னால தன்னை பால் கேட்டாங்களாம் குடிக்கிறதுக்கு. சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த பாலை குடிச்சாங்க.
வாயால குடிச்சது வயிற்றால வெளியே வாரத்தை நாங்க கண்டோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு டீப் அந்த காயம். அது சக்கராத். அதுக்கு பின்னால டாக்டர் வர வைக்கப்பட்டுச்சு. அவர் பார்த்தாரு, இந்த நிலைமையை பார்த்துட்டு அவர் சொன்னார் அமீருல் முஃமினீன் அவர்களுக்கு, இது உங்களோட கடைசி நிலைமை, நீங்க வசியத் செய்யறதாக இருந்தா ஏதாவது வசியத் சஹாபாக்களுக்கு செஞ்சுக்கோங்க, இது உங்களோட கடைசி நிலைமை என்று சொல்லி ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். அன்பானவர்களே, நீண்ட சம்பவம். நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நான் பேசுகிறேன். எந்த தொழுகைக்கு எம்மில் சிலர் மாச கணக்கே பள்ளிக்கு தொலை வந்தில்லையோ அந்த ஃபஜ்ருடைய தொழுகையை நான் பேசுறேன். எத்தனை பேர் கடைசியா நோம்புல ஃபஜ்ர பள்ளியில வந்து தொழுந்தோமோ அப்படியாப்பட்ட ஃபஜ்ருடைய தொழுகையை தான் நான் பேசுறேன். சகோதரர்கள், எங்களுக்கு எல்லாம் அந்த நேரத்துக்கு செய்யலும், ஃபஜ்ர மட்டும் தொழுகிறதுக்கு ஏழு சில ஆட்கள் ஸ்கூலுக்கு போவேலும், ஏர்போர்ட் போவேலும், வேற என்ன துன்யாட காரியம் வந்தாலும் ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, எல்லாம் வச்சு எழும்பி போகலும், எல்லாம் எங்களுக்கு செய்யலும். ஆனா ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எங்களுக்கு பள்ளிக்கு வரையில்லாத ஒரு மிக கவலையான ஒரு நிலைமை உருவாகிக்குது. சகோதரர்கள், சில கட்டங்களை நாங்க பாக்குறோம், மழை பெய்யுது, மழை பெய்யும் டைம்ல மஸ்ஜித்ல தொழக்கூடிய கிரௌட குறைவாக நாங்க பாக்குறோம். அன்பானவர்களே, மழை பெஞ்சா எங்களுக்கு வீட்டுல தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குதா? வீட்டுல தொழுகிறதுக்கு ரெண்டே அனுமதி தான் இருக்கு. மரம் அவருக்கு பள்ளிக்கு வந்து தொழுவில்லாத அளவுக்கு கடுமையான நோய் அல்லது ஹவுஃப் அல்லது பயம், வீட்டுல இருந்து வெளியே வந்தால் அவருடைய உசுருக்கு ஒரு ஆபத்து இருக்குது, இந்த மாதிரி டைம்ல அவருக்கு பள்ளிக்கு வரையல. இந்த ரெண்டு காரணத்தை தவிர மார்க்கத்துல பள்ளிக்கு வந்து தொழாமைக்கு எந்த எக்ஸ்கியூஸும் இல்லை. உங்க நோய் இருக்கணும், கடுமையான நோய் இருக்கணும், அல்லது அவருக்கு பயம் இருக்கணும், அவருடைய உயிருக்கு ஒரு ஆபத்து வீட்டில இருந்து வெளியே வந்தால். இந்த மாதிரி ரெண்டு கட்டத்துல தவிர வேற எந்த கட்டத்திலையும் மார்க்கத்துல பள்ளிக்கு வந்து தொழாமைக்கு அனுமதி இல்லை. அன்பானவர்களே, ஒரு மழை பெஞ்ச எண்ணத்துக்காக வேண்டி நானும் நீங்களும் யாருடைய ஒரு கல்யாணத்துக்கோ வழிமக்கோ போவாம இருந்தில்லை சகோதரர்கள். அதுக்கு தவறாம போற நாங்க அல்லாஹ்வுடைய இன்விடேஷன் ஏன் இப்படி தட்டுறோம் சகோதரர்களே? தலைவலியின் இஷாக்கு தொலை வரல, ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல 1 ஹவர்ல கல்யாண வீட்டுல அவர் வந்திருக்கிறார். இஷாக்கு என் பள்ளிக்கு வரல, லேசா தலைவலியை இருந்துச்சு, அதுதான் நான் வீட்டுல தொழுந்தேன். ஆனா ஹாஃப் அன் ஹவர்ல 1 ஹவர்ல ஒரு கல்யாண வீட்டுக்கு அதே தலைவலியோட வந்திருக்கிறார். அன்பானவர்களே, நாங்க எப்படி மனசுள்ளுக்கு இதை அமைக்கிறோமோ, நாங்க எப்படி இதை நினைக்கிறோமோ சகோதரர்கள், அல்லாஹ் அப்படித்தான் ஆக்கும். நாங்க நினைச்சோம் என்றால் இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும், என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் தொழுகையும் மஸ்ஜிதுல நான் தொழணும், எப்ப நாங்க இதை நினைக்கிறோமோ சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு இந்த நிலைமைகளை சீர்படுத்தி தருவார். இன்றைக்கு இது ஒரு பாவமே இல்லாத அளவுக்கு ஒரு நிலைமையாக இன்றைக்கு மாறி போயிட்டு, பள்ளியில தொழுகிறதுன்றது சில ஆட்களுக்கு அது ஒரு செய்தியே கிடையாது. ஜும்மாக்கு நாங்க பள்ளிக்கு போனா போதும் என்ற சில சிந்தனையில சில ஆட்கள் வாழ்றாங்க. அன்பானவர்களே, இந்த விஷயங்கள் கட்டாயம் பேசப்படணும். இன்றைக்கு ஒரு மனிதனுடைய ரிஸ்க் தடைபடுறதுக்கு, ஒரு மனிதன் வாழ்க்கையில பிரச்சனை வாரத்துக்கு ஒரு பிரதானமான காரணம் தொழுகையை முன்ன பின்னாக்குறார். துன்யாட சில காரியத்துக்கு தொழுகையை அங்கிட்டு ஆக்க போறார். அன்பானவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த மிம்பர்ல இருந்து நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து துன்யாவுடைய காரணத்துக்காக வேண்டி தொழுகையை மட்டும் முன்ன பின் ஆக்கிறவான அல்லாஹ் துன்யாவை தலைக்கீழ பரட்டி போட்டுவான். அல்லாஹ்வுடைய தொழுகைக்காக வேண்டி துன்யாவை எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் அப்படி சில மக்கள் இன்றைக்கு வாழ்றாங்க, இந்த உலகத்திலையும் வாழ்றாங்க, எங்கட நாட்டிலேயும் மாஷா அல்லாஹ் சாலிஹான மக்கள் தொழுக அந்த நேரம் 5 நேரம் மஸ்ஜிதுல தொழுவோம். சிலர் எங்களுக்கு பாக்குறதுக்கேலும் அவரை சந்திக்கிறதாக இருந்தா அவரை சொல்லும், ஃபஜ்ருக்கு நீங்க போனீங்கன்னா அவரை பள்ளியில உங்களுக்கு கண்டுகொள்ளும், இந்த தொழுகைக்கு போனீங்கன்னா அவரை பள்ளியில கண்டுகொள்ளும். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் ஸல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னah. 2 தொழுகையை சொன்னாங்க. சுபஹுடைய தொழுகையையும் அஸருடைய தொழுகையையும் யாரு ஜமாத்தோட தொழுகிறாரோ, மஸ்ஜிதுல தொழுகிறாரோ, இந்த மனிதன் சொர்க்கத்துக்கு போவாருன்றாங்க. உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு கீழே விளக்கம் எழுதுறாங்க. ஏன் இந்த 2 தொழுகைக்கு விசேஷம் தெரியுமா? அல்லாஹ் உலகத்துக்கு மலக்குமார்களை 2 ஷிஃப்ட் அனுப்புறாங்க. ஒரு ஷிஃப்ட் என்ன செய்யறாங்க, சுபஹுடைய நேரத்துக்கு உலகத்துக்கு வராங்க, வந்துட்டு அந்த வந்த மலக்குமார்கள் அசராவை காட்டி இந்த உலகத்துல இருந்துட்டு இந்த உலகத்துல இருந்து போறாங்களாம் திருப்பி அல்லாஹ் கிட்ட. அடுத்த ஷிஃப்ட் அசருக்கு இங்க உலகத்துக்கு வராங்க, வந்து அடுத்த நாள் சுபஹுக்கு தான் இந்த இடத்துல இருந்து போறாங்க. கண்ணியமானவர்களே, உலகத்துல இரவு கழிச்சு அந்த மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் கேட்பானாம், கைஃப தரக்தும் இபாதி, ஏண்ட அடியார்களை நீங்க எப்படி விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்பானா. கண்ணியமானவர்களே, அந்த மலக்குமார் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ் தரக்னாஹும் வஹும் யுஸல்லூன் வ அதைனாஹும் வஹும் யுஸல்லூன். யா அல்லாஹ், நாங்க உலகத்துக்கு அஸருடைய நேரத்துக்கு போனோம், அஸருடைய நேரத்துக்கு போகும் பொழுது அந்த மனிதர்கள் அஸருடைய தொழுகையை தொழுந்து கொண்டிருந்தாங்க, நாங்க உலகத்துல அவங்கள விட்டு பிரிஞ்சுட்டு வரும் பொழுது ஃபஜ்ருடைய நேரம், ரப்பே
ஃபஜ்ருடைய நேரம் அந்த மக்கள் ஃபஜ்ர தொழுது கொண்டிருந்தாங்க. இந்த 2 தொழுகைகளையும் தொழுகிறதுக்கு நாங்க சாட்சின்னு சொல்லி உலகத்துக்கு வந்த அந்த மலக்குமார்கள் அல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, யாரெல்லாம் ஃபஜ்ருடைய தொழுகையையும் அஸருடைய தொழுகையையும் விசேஷமாக மஸ்ஜித்ல தொழுகிறாங்களோ, ஜமாத்தோட தொழுகிறாங்களோ, அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு தினமும் அல்லாஹ்வுடைய ஷஹாதத்துக்கு முன்னால இவங்களோட பேர் பட்டியல் போகும். அந்த மலக்குமார் சொல்றாங்க, இவர்கள் இந்த 2 தொழுகையும் மஸ்ஜித்ல தொழுந்தவர்கள், அதனால தான் இந்த 2 தொழுகையை தொழுந்தவர்கள் தகலல் ஜன்னா, இவர்கள் சொர்க்கத்துக்கு போயிட்டுவாங்க. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்தில் எத்தனையோ காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாங்க எங்கட எல்லாம் ப்ராப்ளம் சொல்யூஷன் எங்க தெரியுமா? 5 நேர தொழுகைய நேரத்துக்கு பள்ளியில தொழுகிறதுல. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சகோதரர்களே, எத்தனை பேர் எத்தனை பிரச்சனையில நாங்க உட்கார்ந்து இருப்போம். பலருக்கு பல வகையான சிக்கல், ஒரு டென்ஷன், ஒருத்தருக்கு பிசினஸ்ல பிரச்சனை, இன்னொருத்தருக்கு நோயில பிரச்சனை, இன்னொருத்தருக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை. அன்பானவர்களே, எங்கெங்கயோ சொல்யூஷனை தேடுறோம். இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன். இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சொல்யூஷன் நான் இந்த மிம்பர்ல சொல்லுகிறேன். 5 நேரம் தொழுகைய நேரத்துக்கு மஸ்ஜித்ல தொழுகிறத எல்லாம் வச்சிருக்காங்க. அன்பானவர்களே, யாருக்கு சரி இந்த பழக்கம் இல்லாட்டி தயவு செய்து இந்த அஸர்ல இருந்து ஆரம்பிச்சு செஞ்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட நிலைமைகளை, எங்கட எல்லா பிரச்சனைகளை, எங்கட எல்லா சிக்கல்களை அல்லாஹ் நீக்குறானா இல்லையான்னு பாருங்க. இன்னைக்கு நாங்க துன்யாவுடைய சில சின்ன காரணத்துக்காக வேண்டி முன்ன பின்னாக்குறோம், தொழுகைகளை முன்ன பின்னாக்குறோம். இதுல தான் சகோதரர்களே எங்களுக்கு மிக பயங்கரமான பிரச்சனைகள் வாரத்துக்கு காரணம். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, தொழக்கூடியவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ தருவேன் என்று சொன்ன அதே ரப்பு, தொழாதவர்களுக்கு சக்கர் என்ற நரகத்தை தருவேன் என்று சொன்ன அதே ரப்பு குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுந்த சில மக்களுக்கு நான் வயல் என்ற நரகத்தை வச்சிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில மனிதர்களுடைய தொழுகை என்னத்துக்கு உதவும் தெரியுமா? நாளைக்கு அல்லாஹ் இந்த தொழுகையை திருப்பி அந்த மனிதனுக்கிட்டே கொடுத்துருவான். எப்படி பழைய துணி எடுத்து வீசப்படுவதோ இதே மாதிரி இந்த மனிதன் இந்த தொழுகை வீசப்படுமாம். நீங்க தொழுந்த தொழுகையில ஒன்றுமே இல்லைன்னு வீசப்படும், இதுல எந்த ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வீசப்படுமாம். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, தொழுகை எப்படி தொழணும் தெரியுமா? நாங்க ஒரு போனை பேசிட்டு இருந்துட்டு கொஞ்சம் இறங்கி இக்காமத் சொல்றாங்க, நான் தொழுந்துட்டு வாரேன் என்ற தொழுகைக்கு வந்தோம் என்றால் எங்களோட சிந்தனை அதுதான் இருக்கும். நான் என் ஆபீஸ்ல இருந்து கொண்டு என் பிசினஸ் உடைய எல்லா வேலையும் செஞ்சுட்டு கொஞ்சம் எறிங்க தொழக்கூடிய நேரம் வருது, சுருக்க போயிட்டு பள்ளியில தொழுந்துட்டு வாரேன் என்ற சிந்தனையில வந்தோமோ, எந்த சிந்தனையில நாங்க முன்னால் இருந்தோமோ அதே சிந்தனை தான் தொழுகையில இருக்கு. தொழுகையில எந்த ஒரு பிரயோசனம் இருக்காது. தொழுகை எப்படி தொழப்படும் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகை எதிர்பார்த்து தொழப்படும். தொழுகையை எதிர்பார்த்து தொழணும், ப்ரிப்பேர் பண்ணி தொழணும். தொழுகைன்றது சும்மா அப்படியே வந்து தக்பீரை கட்டி தொழுந்துட்டு போறதுக்கே இல்ல, அல்லாஹோட கனெக்ட் ஆகாது. இந்த தொழுகையில பிரயோசனம் இருக்காது, இந்த தொழுகையில அல்லாஹ்வுடைய உதவி வராது. தொழுகை என்றது அஸானுடைய சத்தத்தை முன் சப்ல இருந்து கேட்கிற பழக்கங்கள் உருவாக்கும். இந்த தொழுகை பிரயோசனமான தொழுகை ஆகும். நாங்க சஹாபாக்கள் எத்தனை சம்பவம் கேட்டிக்கிறோம். தக்பீரை கட்டினார், தொழுந்தார், கையெழுதினார், அல்லாஹ் உடனடியாக துஆவை கபூல் செஞ்சான். எப்படி அது எப்படி? புகாரி ஷரீஃப்ல ஒருத்தரை பத்தி வருது, ஜுரைஜ்னு சொல்ல, பனு இஸ்ரவேல் காலத்துல இருந்த ஜுரைஜ்னு சொல்ற ஒரு ஆபித். அன்பானவர்களே, ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இவரை ஜினாக்கு சாட்டினாங்க. அன்பானவர்களே, அந்த பெண்மணி புள்ளைய கொண்டாந்து எல்லாத்திலையும் முன்னுக்கும் சொன்னா, இது இவருடைய புள்ளத்தான். என்ன சொன்னாரு சகோதரர்? என்ன சொன்னாரு? எனக்கு 2 ரக்காத் தொழ அவகாசம் தாங்க. அவர் அன்பானவர்களை முழு மக்களும் பார்த்து கொண்டு தக்கட வந்து 2 ரக்காத் தக்பீரை கட்டி தொழுந்தார். தொழுந்ததுக்கு பின்னால் அந்த புள்ளோட வயிற்றை கிள்ளிட்டு கேட்டாரு. அப்பதான் பிறந்து சில நிமிஷம், கொஞ்ச நேரம் அந்த புள்ள பிறந்து அப்பதான் பிறந்துச்சு. வயிற்றை கிள்ளி கேட்டாரு, மண் அபூக்க, உங்களோட வாப்பா யாரு? முழு மக்களும் ஆச்சரியத்துல போறாங்க. இந்த கை குழந்தை எப்படி பேசும்? அந்த தொழுகையினுடைய பவர், சுப்ஹானல்லாஹ். அந்த புள்ள பேசி சொல்லிச்சு, இவர் என்ற வாப்பா இல்ல, நான் இப்படி ஆடு மேய்க்கிற ஒரு மனிதர் இருக்கிறாரு, அந்த மனிதன் தான் என்ற வாப்பாண்டு அந்த எல்லா மக்களுக்கும் முன்னால் அந்த புள்ள இதை ப்ரூவ் பண்ணுச்சு. அன்பானவர்களே, தொழுகையினுடைய பவர் நம்ம லேசா உண்ட சொல்லு. இந்த மாதிரி நாங்க எவ்வளவு சம்பவம் கேட்டிப்போம். ஏன் எங்கட தொழுகை அப்படி மாத்தேலா? எங்களுக்கு அவசரமே சகோதரர்களே. நாங்க தொழுந்தா ஓடி வைத்திரோனுமே, எங்களுக்கு ஒரு நேரம் மஸ்ஜிதுல உட்காரத்துக்கு மனசு இல்லை. வந்தா தொழுந்துட்டு அவசரமா ஓடிடணும், கடைசி நேரத்துல வரணும், நேரத்தோடு வைத்திரோனும் பள்ளியில. எங்கட உள்ளம் அப்படித்தான் தொழுகையோடு அட்டாச் ஆகிக்குது. இதனால கையேந்துறோம், தொழுகிறோம், கேட்கிறோம்,
காபத்துல்லாஹ்ல போய்ட்டு ஹஜருல் அஸ்வத மோக்குறோம், அந்த காபத்துல்லாஹ்ல முல்தஸம் என்று துஆ கேட்டாலும் துஆ கபூல் இல்ல. அன்பானவர்களே, உள்ளம் என்னமோ உடம்பு வேறொரு மாதிரி இருக்குது. உடம்பால வர அந்த ஆக்ஷன் அளவுக்கு உள்ளம் தொடர்பு பட்டு இல்ல. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்கட தொழுகைகள் இப்படி தொழுகைகளா ஆக்கணும். முன் சஃப்ல இருந்து அசான் சொல்ற சத்தத்தை கேட்டு தொழணும். ஒரு அவசரத்துக்கு நாங்க லேட் ஆகி வரோம் அது இல்ல. ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கும் நாங்க ப்ரிப்பேர் ஆகி நேரம் ஒதுக்கி முன்பின் சுன்னத்துகளோடு, அன்பானவர்களே, இப்படி நாங்க எப்ப தொழுகிறோமோ அந்த டைம்ல தான். நாளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஹ்ஷர்ல 2 விஷயம் நடக்கும். ஒன்று நடக்கும் என்னென்றால், எல்லா மனிதர்களும் கபூர்ல இருந்து இறங்கினதுக்கு பின்னால, கபூர்ல இருந்து எழுமினத்துக்கு பின்னால அந்த மஹ்ஷருடைய பூமி அல்லாஹ் எப்படி வச்சிருப்பான் என்றால், சூரியனை கொண்டாந்து தலைமாட்டில் வச்சிருவாங்க. இன்றைக்கு இவ்வளவு தூரத்தில் இருக்கிற சூரியன் சூட்டு வெப்பம் என்னையாலும் மோளாலையும் தாங்கல. கல்ஃபுக்கு போனோம்டா, துபாய்க்கு போனோம்டா, இந்த மாதிரி சில கண்ட்ரீஸ்க்கு போனா அடிக்கிற சூட்டு சகோதரர்களே, எங்களோட உடம்பு அப்படியே வேர்வையில. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த முழு மஹ்ஷர்லயும் எல்லா மனிதர்களும் ஒன்றை தேடிக்கொண்டிருப்பாங்களாம். எல்லாரும் தேடுவாங்க என்ன தெரியுமா? அடிக்கிற இந்த வெயில இருந்து தன்னை பாதுகாக்க ஒரு நிழல தேடுவாங்களாம். எங்க சரி போயிட்டு ஒதுங்கி ஈக்கிறதுக்கு. இன்னைக்கு நாங்க எப்படி ஒரு மரத்துக்கு கீழே ஈக்கிறோமோ, ஒரு வாகனத்துள்ள கொஞ்ச நேரம் இருந்தாலும் நாங்க வாகனத்திலேயே ஏசியை போட்டுக்கொண்டு ஈக்கிறோம். எங்களால ஈக்கல, அவ்வளவு சூடு. அன்பானவர்களே, தலைமாட்டில் அந்த சூடு இருந்தா யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதரும் அவருடைய பாவத்துக்கு ஏற்ப அந்த வேர்வையில மூழ்குவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இந்த டைம்ல எல்லா மனிதர்களும் தேடக்கூடிய ஒன்று தான் நிழல். எங்க சரி போயிட்டு ஒதுங்கி ஈக்கிறதுக்கு, இந்த வெயில இருந்து பாதுகாத்து ஈக்கிறதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அர்ஷுடைய பூமி எப்படி வச்சிருப்பான் என்றால், முழு அர்ஷிலே முழு மஹ்ஷர்லயும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தானா நிழல் கிடைக்கும். அந்த இடத்தை தவிர வேற எந்த ஒரு இடத்திலையும் நிழல் இல்லை. எல்லா மனிதர்களும் விரண்டு ஓடுவாங்களாம் அதுக்கு கீழே போயிட்டு ஈக்கிறதுக்கு. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுதான் அல்லாஹ்வினுடைய அர்ஷ். அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே மட்டும் தான் நாளைக்கு மஹ்ஷர்ல நிழல் கிடைக்கும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தனது புனிதமான அந்த அர்ஷுக்கு கீழே அல்லாஹ் எல்லாருக்கும் இடம் கொடுக்க மாட்டான். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்துல விசேஷமான 7 அமல்களை சொல்லி தந்தாங்க. இந்த 7 அமல்கள்ல ஏதாவது ஒன்றை சரி இந்த மனுஷன் சரியா செஞ்சிருந்தார் என்றால், அந்த மனிதன் அத்தனை கோடி மக்களுக்கு மத்தியிலையும் அல்லாஹ் அவனுடைய அரிசிக்கு கீழே எல்லாம் கொடுப்பான். அந்த 7 சொல்ல எனக்கு நேரம் இல்லை. தயவு செய்து உங்களோட மஸ்ஜித் இமாம்கள்கிட்ட, உங்களுக்கு தெரிஞ்ச உலமாக்கள்கிட்ட கேட்டு இந்த 7 கட்டாயம் படிச்சுக்கோங்க. எனக்கு நேரம் இல்லை. அதுல ஒன்று சொன்னாங்க என்ன தெரியுமா சகோதரர்களே? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். ஒரு மனிதருக்கு அல்லாஹ் இடம் கொடுப்பான். எப்படியாப்பட்ட மனிதர் என்றால், அவருடைய உள்ளம் உலகத்துல அல்லாஹ்ட மஸ்ஜிதோட தொடர்பு பட்ட உள்ளம். பள்ளிக்கு வார என்ற அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம், மஸ்ஜிதுல நேரம் கழிக்கிறேன்னு அப்படி ஒரு சந்தோஷம். ஜும்மாவுடைய நாட்கள் 11 மணிக்கே பள்ளிக்கு இருப்பார். அவர் நேரத்தோடே இருப்பார். கொரோனா காலத்துல பார்த்தோமா இல்லையா? கொரோனா காலத்துல மஸ்ஜிதுகள் மூடப்பட்ட டைம்ல அல்லாஹ் கிட்ட அழுந்து துஆ கேட்ட மக்கள் இருக்கிறாங்க. என்னத்துக்கு தெரியுமா? ரப்பே, ஜும்மா தொழுற பாக்கியம் இல்லாம போயிட்டு இவ்வளவு காலத்துல திருப்பி ஜும்மா தொழுற பாக்கியத்தை தா, மஸ்ஜித்ல தொழக்கூடிய பாக்கியத்தை ரப்பே தா. ஏன்? உள்ளம் அவ்வளவு பாதிக்கப்பட்டுச்சு பள்ளி மூடினதால். சிலருக்கு அது வித்தியாசமே விளங்கல்ல. மூடினதும் ஒன்றுதான், திறந்திருந்ததும் ஒன்றுதான். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த மனிதனுடைய உள்ளம் மஸ்ஜிதுகளோட தொடர்பு பட்டிருக்குமோ, இப்படியாப்பட்ட மனிதர் அடிக்கடி பள்ளிக்கு வராரு, பள்ளியில உட்கார்ந்துக்கிறாரு, திக்ர் செய்யறாரு, பள்ளிண்டா 5 நேரம் பள்ளிக்கு தான் போறாரு. இப்படியாப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் நாளைக்கு கூப்பிட்டு மஹ்ஷர்ல கண்ணியப்படுத்துவான். மஹ்ஷர்ல நாளைக்கு தேவைப்படக்கூடிய இன்னொன்று, எல்லா மக்களும் சூட்டுல கடுமையாக தாவத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பாங்க. தண்ணி சப்ளை அன்றைக்கு மஹ்ஷர்ல எங்கேயுமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒவ்வொரு உம்மத்துக்கு இருக்கக்கூடிய நபிமார்ட்ட பொறுப்பு கொடுப்பானாம், தனது உம்மத்துக்குள்ள வாட்டர் சப்ளை அந்த நபி கிட்ட தான் கிடைக்கும் என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்திலிருந்து வார ஒரு தண்ணி, ஹவுத் என்று சொல்லக்கூடிய கௌசர் என்று சொல்ற அந்த நதியிலிருந்து வார அந்த தண்ணிய அல்லாஹ் எனக்கு ஹவுத் என்று தந்திருப்பான். கஅன்னி அன்துரு இலல் ஹவுத். சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, நான் அதை பார்க்கிற மாதிரி எனக்கு இருக்குதுன்றாங்க. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் அந்த டைம்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த இடத்துல எனக்கிட்ட எல்லா மக்களும் உம்மத்துகளும் கடுமையான தாகத்தின் காரணமாக தண்ணி குடிக்க வரும் பொழுது மலக்குமார் வாரக்கூடிய சில மக்களை அடிச்சு விரட்டுற காட்சியை நான் பார்க்கிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த டைம்ல சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அத்தனை கோடி மக்கள் வரும் பொழுது அத்தஅரிஃபுனா யௌமஇதின், அன்றைய நாள் உங்களுக்கு எங்களை எப்படி அடையாளம் கண்டு கொள்வீங்க யா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்தினர் தண்ணி குடிக்க வரும் பொழுது லக்கும் சீயமன், அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும், அந்த அடையாளத்தை வச்சுதான் என் உம்மத்தினர்களுக்கு நான் தண்ணி கொடுப்பேன் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, தரிதூன அலைய குர்ரம் முஹஜ்ஜலீன மின் அஃபரில் வுது, அந்த வரக்கூடிய மக்கள் அவர்களுடைய முகங்களும் கைகளும் கால்களும் மினுங்கிக் கொண்டிருக்கும், உலகத்துல அவர்கள் வுது செஞ்சதன் காரணமாக. அவர் செஞ்ச வுது, அந்த வுது அன்பானவர்களே, நாளைக்கு நாங்க இந்த உலகத்துல தொழுகைக்கு செய்யக்கூடிய வுது, இந்த வுது தான் நாளைக்கு ஹவுதுல் கௌசர்ல எனக்கும் உங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையால தண்ணீர் குடிக்கிற பாக்கியத்தை தரப்போகுது. அன்பானவர்களே, நிறைய உலகத்துல யாரு வுது செஞ்சிருப்பார்? தொழுந்தவரா, தொழாதவரா? குர்ஆனை பிடிச்சவரா, பிடிக்காதவரா? நிறைய zikr செஞ்சவரா, zikr செய்யாதவரா? அன்பானவர்களே, எந்த மனிதன் வாழ்க்கையில தொழுகை இல்லையோ, முன்ன பின்னாக்கி தொழுகிறாரோ, நாளைக்கு ஹவுதுல் கௌசர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையால தண்ணீரும் அந்த மனிதனுக்கு கிடைக்காது. இது மாதிரி நஷ்டம் வேறு ஒன்றுமே கிடையாது. இறுதியாக அன்பான பெற்றோர்களை நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து உங்களோட பிள்ளைகளுடைய தொழுகையினுடைய விஷயம், இந்த விஷயத்துல மிகவும் கவனம் செலுத்தணும். நேரத்தோட படுக்க போடணும். புள்ள நாளைக்கு ஸ்கூல் போகணும் என்றதுக்கு இல்ல, புள்ள நாளைக்கு ஃபஜ்ருக்கு எழும்பணும் என்பதற்காக இல்ல. அதுவும் எங்களோட மனசுல ஈக்கணும். பிள்ளைகள் நேரத்தோட தூங்கும் பொழுது முதலாவது மனசுல ஈக்கணும், இந்த புள்ள பெட்டுக்கு ஏர்லியா போகணும். என்னத்துக்கு தெரியுமா? நாளைக்கு ஃபஜ்ருக்கு எழும்பணும். புள்ளைய காலையில வெளிப்பாட்டணும், ஸ்கூலுக்கு இல்ல ஃபஜ்ருக்கு எழுப்பாட்டணும். அதோட சேர்த்து நாங்க ஸ்கூல் அனுப்புறோம், அது பிரச்சனை இல்ல. அன்பானவர்களை, இன்றைக்கு நாங்க ஸ்கூலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் சரி பெற்றோர்கள் இன்றைக்கு எங்கட பிள்ளைக்கு கொடுக்காட்டி, அந்த பிள்ளைக்கு தொழுகையை படிச்சு கொடுக்கணும். எங்கட மார்க்கம் சொல்லுது, பெத்த வாப்பா, வேற யாரும் இல்லை. ஹஸ்ரத் படிச்சு கொடுக்கறல்ல, மஸ்ஜிதுல மദ്രസാல ஹஸ்ரத் படிச்சு கொடுக்கறல்ல, பெத்த வாப்பா படிச்சு கொடுக்கணும். வாப்பா புள்ளைய பள்ளிக்கு ஃபஜ்ருக்கு கொண்டாந்து படிச்சு கொடுக்கணும். வாயால சொல்லி சரி வராது. அந்த புள்ள தொழுகை எப்ப விளங்கும் என்றா, அந்த புள்ள தொழுகைக்கு எப்ப பள்ளிக்கு வரும் என்றால், அந்த வாப்பா அந்த புள்ளை அப்படி ட்ரெயின் பண்ணிக்கணும். என்னைக்கு நீங்க உங்களோட புள்ளை அப்படி ட்ரெயின் பண்றீங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு 7 வயசாகினா தொழும்படி ஏவுங்க, 10 வயசாகினா அடிய காட்டி சரி, பயன் காட்டி சரி தொலை வைங்க. உங்களோட புள்ளைக்கு நீங்க தொழுகையை பழக்கிற வயசு 7 to 10, 7 to 11. இது உள்ள உங்களோட புள்ளைக்கு நீங்க தொழுகையை சொல்லி கொடுத்தில்லாட்டி, அந்த புள்ள பெருசாவின பிறகு நீங்க என்னத்த தொழுகையை பத்தி பேசினாலும் அவருக்கு இறங்காது. இன்னைக்கு நாங்க பாக்குறோமா இல்ல, எத்தனையோ வாப்பமார் சொல்றாங்க, எங்கள்கிட்ட சொல்றாங்க, புள்ள அவுட் ஆஃப் கண்ட்ரோல், என் பேச்ச கேட்கிறாரும் இல்ல, சொல்றாரும் இல்ல, அவரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் நடந்து கொள்ற முறையை பார்த்தா எங்கேயோ பேசிவாரு, நாசமா பேசிடுவாரு போல விளங்குது. நான் எவ்வளவோ சொல்லி பாக்குறேன், கண்ணீர் வடிக்கிறாங்க சகோதரர்களே, பிள்ளைகள். அன்பானவர்களே, தவறு விட்டு மிச்சம் லேட் ஆகுது. இப்ப நீங்க திங்க் பண்ற டூ லேட். அந்த புள்ளைக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்திருக்கணும், 7 வயசுல ஸ்டார்ட் பண்ணிக்கணும். புள்ளைட தொழுகையில இருந்து ஆரம்பிச்சிருக்கணும். அந்த தொழுகை போதும் உங்களோட புள்ளைக்கு எல்லாத்தையும் படிச்சு கொடுக்கும். வாப்பா பார்த்து இஸ்லாம் மத்ததோட பெருசா சொல்லல, இஸ்லாம் சொல்லுது தொழுகையை படிச்சு கொடுங்க. அந்த டைம்ல தொழுகையை படிச்சு கொடுங்க. அதை நீங்க படிச்சு கொடுத்தீங்கன்னா மத்த அனைத்து காரியங்களும் அது சரியா உங்களோட பிள்ளைக்கு நடக்க வேண்டிய அந்த நிலைமையில் நடக்கும். அன்பான பெற்றோர்களே, மிகவும் கவலையான செய்தி, ஒரு புள்ள இன்றைக்கு கெட்டு போறதுக்கு, நாசமா போறதுக்கு, இது ஒரு வாப்பா ஒரு நாள் மனசால நினைக்க மாட்டார். ஆனா அவருடைய சில செயல்பாடு தான் தேடி பார்த்தா விளங்குது. அந்த வாப்பா வளர்த்த முறையால தான் இந்த புள்ள இன்றைக்கு அப்படி கெட்டு வைத்திருக்கின்றது. இன்றைக்கு சில நிலைமையில விளங்குது. சகோதரர்களே, மார்க்கம் சொல்லுது, இன்னைக்கு எத்தனையோ வாப்பமார் இந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பீங்க, இந்த புள்ளை எப்படி நல்ல புள்ளையா சாலியான புள்ளையா வளர்க்கிற சிந்தனையில இருப்பீங்க. அன்பானவர்களே, நீங்க எல்லாம் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? உங்களோட புள்ளைக்கு தொழுகையை பழக்கி கொடுக்கணும். நீங்க ஃபஜ்ருக்கு புள்ளைய பள்ளிக்கு கொண்டாடணும். இந்த பழக்கங்கள் உருவாக்கும். நீங்க குறிப்பிட்ட காலம் தான் உங்களோட புள்ளைய ட்ரெயின் பண்ணணும். அதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் உங்களோட புள்ள உங்களே வீட்டுல உங்களே எழுப்பாற்ற நிலைமை உண்டாகும். அப்படி நிலைமைகள் உருவாக்குவான். இன்றைக்கு சகோதரர்களே, வீட்டுகளுடைய நிலைமைகள் சரியான மோசமே. வாப்பதான் அந்த நிலைமையை செஞ்சு கொடுத்தீங்க. ராவிக்கு படுக்கிற 12 மணிக்கு 10 மணிக்கு எல்லாம் வீட்டுல டிவி ஒன்னு ஆகிக்குது. எல்லா நஜீஸ் வேலையும் பார்த்து போட்டுட்டு வாட்ஸ்அப்ல லாஸ்ட் சீன் 2 o'clock எப்படி ஃபஜ்ருக்கு எழும்பேலும் சகோதரர்கள். அல்லாஹ் ஒரு உடம்புக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னலி பதனிக அலைக ஹக்கா, உங்களோட உடம்புக்கு ஒரு ஹக்கு இருக்குது. அதுக்காக குறைஞ்சது 6 to 8 hours நீங்க உங்களோட உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். 2 மணிக்கு ராவிக்கு தூங்கினா எப்படி ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு வரையிலும் சகோதரர்களே. சில வீட்டுகள்ல பிள்ளைகள் எழுந்திருக்கிறாங்க, வாப்பா அதை பத்தி கொலை பண்றாரே இல்ல.
அதை பாக்குறாரே இல்ல. 11 மணி காட்டின் டிவி வேலை செய்து வீட்டுல, 12 மணி காட்டின் டிவி வேலை செய்து அந்த வீட்டுல எங்க ஃபஜ்ருடைய பாக்கியம் கிடைக்க போகுது சகோதரர்? அந்த வீட்டுகள்ல ஃபஜ்ருடைய பாக்கியம் கிடைக்காது. முசீபத்தை நான் ராவெல்லாம் போகுது, வீட்டுல முசீபத்தை நான் போகுது. நாங்க எழும்பக்கூடிய நிலைமைகளை வீட்டுல உருவாக்கணும், நேரத்தோட தூங்குற பழக்கங்களை உருவாக்கணும். அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, வுது செஞ்சு திக்ர் செஞ்சுட்டு தூங்குற பழக்கங்கள் உருவாக்கணும். கடைசி அவர் பார்த்துட்டு படுத்திக்கிறது போன்ல ஒரு நஜீஸ, அவருடைய கண்ணால கடைசியா பார்த்திக்கிற நஜீஸ, அவருடைய உள்ளம் அப்படியே கருப்பாவிக்குது. ஃபஜ்ருடைய பாக்கியம் எங்க கிடைக்கும் சகோதரர்களே? தஹஜ்ஜுடைய பாக்கியம் எங்க கிடைக்கும் சகோதரர்களே? தஹஜ்ஜத் என்பது ஒரு மனிதனுக்கு கேட்கக்கூடிய எல்லா தேவைகளையும் பரிபூர்ணப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். எங்க கிடைக்கும்? உள்ளம் இருட்டி பேய்த்திக்குது, மைண்ட் எல்லாம் கரப்ட் ஆகிக்கு நஜீஸோல பார்த்து. அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, அன்பான பெற்றோர்களே, தயவு செய்து உங்களோட பிள்ளைகளுக்கு வீட்டு சூழலை நல்லா செஞ்சு கொடுங்க.